தனுவின் காவியத்தின் வாடிக்கையாளர் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி பார்ப்போமா? செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனான ஆபிரகாம் லிங்கம் அவர்களால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஆக முடிகிறது. கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்கின்ற இளைஞரால் வெள்ளை மாளிகைக்குள் 2 முறை அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆக முடிகிறது. ஏன் அவ்வளவு தூரம்? ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த அப்துல் கலாம் என்கின்ற சிறுவரால் அணு விஞ்ஞானியாகவும் நம் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவும் ஆக முடிகிறது. என் அன்பு தோழமைகளே, நாமும் அவர்களைப் போலாக முயற்சித்தால் என்ன? எல்லோரிடமும் நம்பிக்கை இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று முயற்சித்தால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்கின்ற எரிபொருளை நம் மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். என் அன்பு தோழமைகளே, முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிப்பது என்றுமே தவறக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.